வணக்கம் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும். இது ரேடியன்ட் சோலார் சிஸ்டம் சக்தி. இப்போ ரேடியன்ட் சோலார் சிஸ்டம் கும்பகோணம். அதாவது நம்ம இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 3 கிலோவாட் சோலார் ஆன்கிரிட் சிஸ்டம் பிஎம் சூரியகார் ஸ்கீமில் சப்சிடி ஸ்கீமில் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். இது லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பக்கத்தில் செட்டிமண்டபத்துலேருந்து மயிலாடுதுறை ரோட்டில் மிட்வே ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் உள்ள கம்பர் தெருவில் வந்து நம்ம இந்த சைட் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃப்ளோரில் வந்து ஹை எலவேட்டட் ஸ்ட்ரக்சர் போட்டு நம்ம வந்து 3 கிலோவாட் சோலார் சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த சைட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்து ஆல்மோஸ்ட் ஒரு 8 மந்த் ஆயிடுச்சு. இதுக்கு இந்த சைட் அதாவது இந்த பிளான் போடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா கஸ்டமர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 3000 3500 வந்து மந்த்லி பில் பே பண்ணிட்டு இருந்தாரு. ஆக்சுவலாக பை மந்த்லி. இப்போ இந்த சைட் இன்ஸ்டால் பண்ணதுலேருந்து நான் 8 மந்த் ஆயிடுச்சு. 8 மந்த் தான் வந்து பில் வந்து 0 வந்து பே பண்ணிட்டு இருக்காரு. இது இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா இந்த சைட் வந்து பார்த்துட்டிங்கன்னா 3 கிலோவாட்டு பைஃபிஷியல் என்டை டாப்கான் 575 வாட் ஸ்பீக்கில் வந்து நம்ம வந்து 6 பேனலு ப்ளஸ் ஹை எலவேட்டட் ஸ்ட்ரக்சரு. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும். லோவர் ரெண்டு வந்து 6 ஃபீட் வச்சு நம்ம ஹையர் ரெண்டு வந்து அதுக்கு ஏற்றாப்புல ஒரு 9.5 ஃபீட் இருக்கும். அந்த ரேஞ்சுக்கு வந்து நம்ம இதை பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து லைட்னிங் ரெஸ்டர் மற்ற எர்த்திங் கிட்டு எவ்ரி திங் இஸ் வந்து நம்ம பர்ஃபெக்டாக இதில் பண்ணி கொடுத்து இப்போ 8 மந்த் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த பில்லு ரிவ்யூ இது எல்லாத்தையுமே கஸ்டமர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வீடியோ போடலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்காக தான் வந்து இவ்வளோ நாளாக நம்ம எடுக்காமல் இருந்தோம். இப்போ வந்து நம்ம இதை எடுத்திருக்கோம். இது போல இப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு மந்த்லி பை மந்த்லி ஒரு 3000 ரூபாய் இல்லாட்டி 4000 ரூபாய்க்கு மேல 5000 ரூபாய் இந்த மாதிரி ஏதாவது பில் கட்டிட்டு இருந்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி பிஎம் சூரியகர் அதாவது சப்சிடி ஸ்கீம்ல வந்து ஒரு 3 கிலோவாட்டுக்கு வந்து 78,000 மானியத்தில் வந்து நம்ம பண்ணி கொடுத்துறோம். நம்ம பண்ணி கொடுத்துட்டு டாக்குமெண்ட் சார்ஜஸ்லேருந்து எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம். வேலை முடிச்சு கொடுத்ததுலேருந்து ஒரு 1 வீக்ல வந்து பேமெண்ட் உங்களுக்கு உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிடும். அந்த மாதிரி எல்லாமே எல்லா ஒர்க்குமே இன்க்ளூடிங் வச்சு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி பில் கட்டுறவங்க யாராவது உங்களுக்கு தேவைகள் இருந்தாலும் உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் இந்த கும்பகோணம் சரௌண்டிங்கில் ஒரு 100 கிலோமீட்டருக்கு வந்து நம்ம எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்கள் தேவைக்கு ஏதாவது தேவைப்பட்டால் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் வந்து சைட்டை பார்த்துட்டு டாக்குமெண்ட்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு எல்லா வேலையுமே முடிச்சு கொடுத்துருவோம். இப்போ இந்த சைட்டு போட்டு நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 8 மந்த் ஆச்சுன்னு சொன்னேன். இப்போ இந்த சைட்டு போட்டதுல இருந்து இதுக்கு முன்னாடி எப்படி பில் கட்டினாரு, இப்போ என்ன பில் கட்டுறாரு அப்படிங்கிறத ஒரு கஸ்டமர் ரிவ்யூ அவரே வந்து இதை நம்ம இவ்வளோ நாள் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஃபீல் பண்ணி ஒரு அவருடைய ரிவ்யூ வந்து உங்களுக்கு சொல்லுவார். நீங்கள் அதை கேட்கலாம். என்னுடைய பேர் வந்து பாண்டியன். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்துக்கு அடுத்துள்ள புளியம்பேட்டைங்கிற ஏரியாவில் நான் வசிக்கிறேன். எனக்கு 2 மாதம் கரண்ட் பில் எவ்வளோ வருதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 3 ரூபா வரைக்கும் வரும். ஏன்னா வீட்டில் வந்து நான் 2 ஏசி வீட்டில் ஓடுது. ஏசி டிவி ஃபேனு லைட்டு எல்லாமே ஒரு 3 வீட்டுக்கும் மோட்டார் லைனில் இருக்குது. தண்ணி எல்லாமே மோட்டர் அடிக்கடி போகிறதுனால கரண்ட் பில் பார்த்தீங்கன்னா 2500 3000 சில சமயம் வந்து 5000 ரூபா வரைக்கும் வந்துட்டுருக்கு. சரி சோலார் போடலான்னு ஒரு பிளானில் இருந்தேன். இங்கே பக்கத்தில் வந்து நியர்பையில் ஒரு 2 3 ஷாப்பில் விசாரித்தேன்.
அதில் இவங்க வந்து இந்த ரேடியன்ஸ் சோலாருங்கிறவங்க வந்து கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாக பண்ணாங்க. மற்றவங்களை கம்பேர் பண்ணுறப்ப ஒரு எனக்கு வந்து ஒரு 10,000 20,000 வரைக்கும் அமௌண்ட் குறையிற மாதிரி இருந்துச்சு. சரி, அவங்க மூலமாக அவங்கள்ட்ட வந்து அவங்கள அழைச்சிட்டு வந்து இந்த ஸ்பாட்டை காட்டினேன். ஸ்பாட்டை காட்டி இந்த வீட்டுக்கு இவ்வளோ கரண்ட் பில் வருது, நீங்கள் ஒரு 3 கிலோவாட் போட்டால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 3 கிலோவாட்டுக்கு எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகும் எல்லாமே டீட்டெயிலாக கேட்டிருந்தேன். ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவாட்டுக்கு வந்து மினிமம் வந்து 6 யூனிட் ப்ரொடியூஸ் ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு 18 யூனிட் ஒரு பெர் மந்த் பர் டேக்கு வந்து 18 யூனிட் கிட்டத்தட்ட ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. நான் செக் பண்ணி பார்த்தேன். 18ங்கிறது வந்து சில நாளில் வந்து இப்போ 15 வருது, சில நாள் 20 வருது, கூடுதலாகவும் வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட கரண்ட் பில் இது வரைக்கும் நான் போட்டு கிட்டத்தட்ட 8 மாதத்துக்கு மேலே ஆகுது. இது வரைக்கும் ஒருத்த பைசா கரண்ட் பில் கட்டல. இது இல்லாமல் நான் வந்து இது வரைக்கும் ப்ரொடக்ஷன் பண்ணது 3000 யூனிட் வந்து கவர்மெண்ட் என்னோட இதுதான் இருக்குது, ஒப்படைச்ச மாதிரி இருக்குது. நான் 3000 யூனிட் எப்படி காலி பண்ண போகிறதில்ல, நான் அவ்வளோ இருக்குது. நான் சேமித்ததே வந்து அவ்வளோ இருக்குது. PM சூர்யாகர் அப்படின்னு சொல்லிட்டு மோடி திட்டம், அது மூலமாக தான் வந்து நாங்கள் அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணது இந்த EBல எல்லாமே வந்து நாங்கள் எதுவுமே அலையலை, ஃபுல்லாகவே அவங்களே ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஒரே நாளில் ஸ்டேட் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் லோனு வந்துச்சு. சப்சிடி பார்த்தீங்கன்னா ஒரு 25லேருந்து ஒரு 30 நாளைக்குள்ள சப்சிடி வாங்கி கொடுத்துட்டாங்க. சப்சிடி பார்த்தீங்கன்னா 78,000 ரூபா. அப்போ நான் லோன் போட்டது பார்த்தீங்கன்னா 1,75,000 லோன் போட்டிருந்தேன். அதுக்கு சப்சிடி 78,000 வந்து ஒரு 1 மந்த்துக்குள்ளே எனக்கு என்னோட அக்கௌண்ட்டில் ஏறிடுச்சு. அதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா சும்மா 6% அந்த மாதிரி தான், கம்மியான ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் தான். நான் கடந்த ஒரு 8 மாசமா வந்து சோலார் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூவும் வரல. ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூ வரல. ஒரு 2 மந்த்ஸ் ஒருத்தர் வந்து செக் பண்ணிட்டு போறாங்க, என்ன லெவலில் எவ்வளோ ப்ரொடியூஸ் வந்துருக்குன்னு செக் பண்ணிட்டு போறாங்க. நான் அந்த சோலார் போர்ட்டல் நான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து இது வரைக்கும் EB பில் வரல. அதனால என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் 2-3 பேருக்கு வந்து நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். அவங்களும் போடுறத தயார் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் போடுற சோலார் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஆன்கிரிட் சிஸ்டம்னா நம்ம டேட்டா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம், சோலார் மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அது வந்து நம்ம டேட்டா யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அது டேட்டா கவர்மெண்ட்டுக்கு போடும், அதாவது EB லைனுக்கு போடும். திரும்ப நம்ம EBலேருந்து நார்மலாக இப்போ எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். யாருக்கெல்லாம் வந்து ஒரு 2,000 3,000 கரண்ட் பில் வருதோ அவங்க எல்லாம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சோலார் வந்து பயன்படுத்திக்கலாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம் இருக்குது, அதில் மானியம் நமக்கு கிடைச்சிருது. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். நீங்கள் போகிற மாதிரி உங்களுக்கு என்ன பிளான் இருக்கோ நீங்கள் பார்த்து. ஓகே நண்பர்களே, இது போல உங்களுக்கு உங்கள் நண்பர்கள் மற்றும் உங்கள் உறவினர்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி சோலார் பிளான்ட் மானியத்திலையோ இல்லை மானியம் இல்லாமல் கமர்ஷியலாகவோ இல்லை சோலார் வாட்டர் பம்ப் வயலுக்கு இந்த மாதிரி தேவைகளுக்கு நீங்கள் எங்களோட நிறுவனத்தை வந்து தொடர்பு கொள்ளலாம். இது போல உங்களுக்கும் கரெக்டான முறையில் வந்து நாங்கள் செய்து கொடுப்போம். அதிக உத்தரவாதத்துடன் அதிக வாரண்டியோட நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நன்றி, வணக்கம்.